வணக்கம். ஈஸியா ஹிந்தி கத்துக்கலாம் சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். நீங்க நார்த் இந்தியாவுக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? அப்போ உங்க பயணத்தை இன்னும் கொஞ்சம் சுலபமா, ஜாலியா மாத்த போற சில முக்கியமான ஹிந்தி வாக்கியங்களை தான் நாம இன்னைக்கு கத்துக்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். உங்க அடுத்த பயணத்துக்கு நீங்க ரெடியா? யோசிச்சு பாருங்க, ஒரு புது இடத்துக்கு போறோம். அங்க இருக்கிறவங்க மொழியில நம்ம சில வார்த்தைகள் பேசினா அது நமக்கு ஒரு தனி தைரியத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் இல்லையா? அதனால எந்த விதமான தயக்கமும் இல்லாம ரொம்ப நம்பிக்கையோட பயணம் செய்யறதுக்கு தேவையான முக்கியமான வாக்கியங்களை நாம இப்ப கத்துக்கலாம். பாருங்க, இது உங்க பயண அனுபவத்தையே முழுசா மாத்திரும். சரி, இப்ப நம்ம பகுதிக்குள்ள போகலாம். நீங்க ஒரு புது ஊர்ல போய் இறங்கிட்டீங்க. இப்ப அடுத்து என்ன பண்ணணும்? அங்கிருந்து எப்படி உங்களுக்கு வேண்டிய இடத்துக்கு போறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நாம பஸ் ஸ்டாண்டையோ இல்ல ரயில்வே ஸ்டேஷனையோ கண்டுபிடிக்கணும். பேருந்து நிலையம் எங்க இருக்குன்னு கேக்குறதுக்கு பஸ் ஸ்டாண்ட் கஹான் ஹை அப்படின்னு கேளுங்க. கஹான் ஹைனா எங்க இருக்குன்னு அர்த்தம். சிம்பிள். அதே மாதிரி ரயில் நிலையத்துக்கு ரயில்வே ஸ்டேஷன் கஹான் ஹைன்னு கேட்கலாம். என் கூடவே ஒரு தடவை சொல்லி பாருங்களேன். சூப்பர்! இப்போ ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. அடுத்து வண்டி எப்போ வரும்னு கேட்கணும்ல. ட்ரெயின் கபாயகி அப்படின்னா ரயில் எப்போ வரும்னு அர்த்தம். இதே பஸ்ஸுக்கு கேட்கணும்னா பஸ் கபாயகின்னு கேட்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இது. ஓகே, இப்போ அடுத்த பகுதிக்கு போலாம். ஊரை எப்படி சுத்தி பார்க்கறது, டிக்கெட் வாங்குறதுல ஆரம்பிச்சு டிரைவர் கிட்ட பேசுறது வரைக்கும் எல்லாத்தையும் இப்ப பாத்துடலாம். இப்போ நீங்க ஒரு டிக்கெட் கவுண்டர்ல நிக்கிறதா கற்பனை பண்ணிக்கோங்க. அங்க எப்படி பேசி டிக்கெட் வாங்குறது? முதல்ல விலை என்னன்னு கேட்கணும். டிக்கெட் கித்னே கா ஹை அப்படின்னா டிக்கெட் விலை எவ்வளவு? சரி, விலை ஓகே. இப்போ ஒரு டிக்கெட் வேணும்னா டிக்கெட் தீஜியே அப்படின்னும், 2 டிக்கெட் வேணும்னா 2 டிக்கெட் தீஜியே அப்படின்னும் சொல்லுங்க. ஏக்னா 1, 2னா 2. ரொம்ப ஈஸி. சரி, டிக்கெட் எடுத்தாச்சு. இப்போ ஒரு டாக்ஸிலயோ இல்ல ஆட்டோலயோ ஏறிட்டீங்க. டிரைவர் கிட்ட எப்படி வழி சொல்றது? வாங்க பார்க்கலாம். இந்த 4 வாக்கியங்கள் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நேரா போக சொல்லணும்னா சீதா ஜாயே. வலது பக்கம் திரும்பச் சொல்ல தாயே முடியேகா. இடது பக்கம் திரும்ப பாயே முடியேகா. கடைசியா இங்க நிறுத்துங்கன்னு சொல்ல யார் ரோக்கியே. இத வச்சே நீங்க ஒரு முழுமையான வழிகாட்டுல கொடுக்க முடியும். இப்போ வண்டியோட வேகத்தை பத்தி டிரைவர் கிட்ட எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம். அவசரமா போகணுமா? அப்போ ஜல்தி சலியே அப்படின்னு சொல்லுங்க. இல்ல மெதுவா வேடிக்கை பார்த்துட்டே போகணும்னா தீரே சலியேன்னு சொன்னா போதும். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், பணம். கட்டணம் எவ்வளோன்னு கேக்குறதுக்கு கித்னா கிராயா ஹேன்னு கேளுங்க. ஆனா அதுக்கும் முன்னாடி ஆட்டோல ஏறின உடனேயே மறக்காம மீட்டர் சே சலியே அப்படின்னு சொல்லிருங்க. அதாவது மீட்டர் போடுங்க. இது தேவையில்லாத குழப்பங்களை நிச்சயமா தவிர்க்கும். ஊரெல்லாம் சுத்தி பார்த்து டயர்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தங்க போற இடமான ஹோட்டலுக்கு போய் செக்இன் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். இந்த சின்ன உரையாடல கவனிங்க. முதல்ல ரூம் அவைலபிள் ஹைன்னு கேளுங்க. அதாவது ரூம் இருக்கா? இருக்குன்னு சொன்னா ஏக் ரூம் சாஹியே, அதாவது ஒரு ரூம் வேணும். அப்ப அவங்க கித்னே தின் ருக்கேங்கன்னு கேட்பாங்க. அதாவது எத்தனை நாள் தங்குவீங்க? நீங்க 2 தின் ருகுங்கா, அதாவது 2 நாள் தங்குவேன்னு சொல்லலாம். அவ்வளவுதான். உங்களுக்கு ஏசி ரூம் வேணும்னா ரொம்ப சிம்பிளா ஏசி ரூம் சாஹியேன்னு கேளுங்க. ஒருவேளை ஏசி இல்லாத ரூம் இருக்கான்னு கேட்கணும்னா நான் ஏசி ரூம் ஹைன்னு கேட்கலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு தேர்வு இல்லையா? ரூம் கிடைச்சதும் சில அத்தியாவசியமான கேள்விகள். இப்போதெல்லாம் வைஃபை ரொம்ப முக்கியம். அதனால வைஃபை பாஸ்வேர்ட் கியா ஹேன்னு கேளுங்க. அப்புறம் உங்க லக்கேஜ் எங்க வைக்கணும்னு கேட்கறதுக்கு லக்கேஜ் கஹா ரக்கேன். சரி, இப்ப நாம கடைசி மற்றும் மிக முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். பயணம் செய்யும்போது பாதுகாப்புன்றது ரொம்பவே முக்கியம். நமக்கு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய சில அத்தியாவசியமான வாக்கியங்களை இப்ப பார்க்கலாம். இந்த அவசர கால வாக்கியங்களை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உதவி கேட்க முஜே மதத் சாயே அப்படின்னா எனக்கு உதவி வேண்டும். மெடிக்கல் எமர்ஜென்சினா தயங்காம ஆம்புலன்ஸ் புலாயேன்னு சொல்லுங்க. போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்குன்னு கேட்க போலீஸ் ஸ்டேஷன் கஹா ஹே. ஒரு புது ஊர்ல வழி தவறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம்தான். அதுக்காக பயப்படாதீங்க. ராஸ்தா பூல் கயா அப்படின்னா வழி தவறிட்டேன்னு அர்த்தம். இல்லனா முஜே அட்ரஸ் நஹி பதா அப்படின்னு சொல்லி, அதாவது எனக்கு முகவரி தெரியாதுன்னு சொல்லி தைரியமா உதவி கேட்கலாம். இந்த முழு விளக்கத்தையும் ஒரு நல்ல வாழ்த்தோட முடிப்போம். ஹிந்தில சஃபர் ஷுப் ஹோ அப்படின்னா உங்கள் பயணம் பாதுகாப்பாகவும் இனிமையாகவும் அமையட்டும்னு அர்த்தம்.
சரி, இப்போ நீங்க கத்துக்கிட்ட இந்த வாக்கியங்கள்ல உங்க அடுத்த பயணத்துல எந்த வாக்கியத்தை முதல்ல பயன்படுத்துவீங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க பயணங்கள் எல்லாமே பாதுகாப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.